நமது நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் தற்பொழுது அமெரிக்கா விஜயம் செய்துள்ளார். அங்கே அமெரிக்கா சென்ற அவருக்கு நல்ல சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அது நம்ம நாட்டு கிடைத்த பெருமை. அதன் பிறகு டெக்சாஸ் மாகாணம் சென்று அங்குள்ள கல்லூரி மாணவர்களை உரையாடுகிறார். பின்பு நிருபர்களுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிச்சிருச்சு. ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி பெண்களை படிக்க சொல்லக்கூடாதுங்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஏன் இங்கே இந்தியாவில் தலிபான் ஆட்சியாக நடக்குது. நம்ம இந்திய நாட்டினுடைய பெருமையை வெளியில் சொல்கிறத விட்டுவிட்டு நம்ம இந்தியாவுக்கு கெட்ட பேரை உருவாக்குறதுக்கே ஃபாரின் போகிறாரு என்னன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் செல்லும்போது பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் பற்றி தான் பேசுகிறாரு. அங்கே நம்ம சென்றால் நம்ம நாட்டின் பொருளாதார வலிமை, நம்ம நாட்டின் கலாச்சாரம், நம்ம நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, இதை பற்றி தானே அவர் போய் பேசணும். நம்ம நாட்டின் கலாச்சாரத்தை பரப்பணும். சென்ற நாட்டினுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு நம்ம நாட்டில் எடுத்துரைக்கணும். அந்த நாட்டினுடைய உற்பத்தி, அந்த நாட்டில் எந்த தொழிலில் சிறந்து வருதோ அதை நம்ம நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான ஏற்பாடை இங்கே ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கணும். அதான் ஒரு எதிர்க்கட்சியினுடைய வேலை. அதை விட்டுவிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிச்சிருச்சு, பிஜேபி அடக்கி ஆடுது, ஆர்எஸ்எஸ் நினச்சதை நடக்குதுன்னு சொல்கிறாரு. நம்ம நாட்டோட பெருமை உலகின் மிகப்பெரிய 4வது பொருளாதாரமாக போகிறது. ஜல்ஜீவன் மிஷன் மூலம் 15 கோடி குடும்பங்களுக்கு சுத்தமான குடிநீர் வழங்குறது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டு 3.67% இருக்குது. விரைவில் $70,000 கோடி அந்நிய செலவழின் கையில் வரப்போகிறது. இதை எடுத்து சொல்கிறத விட்டுவிட்டு நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற பேட்டி கொடுப்பது நல்ல ஒரு அரசியல் தலைவருக்கு உரித்தல்ல.